வேளச்சேரி காந்தி ரோடு பகுதியில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்ட அதிமுக வேட்பாளர் அசோக் முதியவர்களிடம் ஆசி பெற்று இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். அவருடன் நமது செய்தியாளர் அன்பழகன் மேற்கொண்ட கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். வேளச்சேரி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக வேட்பாளர் அசோக் அவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அவனும் சில கேள்விப்போம். இப்போ நீங்கள் இந்த படகு குழாம் பற்றி சொல்லியிருந்தீங்களா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் படகு குழாம் அடிப்படை மக்களுக்கு அடிப்படை வசதிகளை வேணும், பட்டாலாம் கொடுத்துட்டு தான் படகு குழாம் அமைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அங்கே என்ன நடக்குதுங்க வேலைக்கு? படகு குழாய்க்குன்னா அடிப்படை வசதிகளை அவங்க செய்கிறதுக்கு மக்களுக்கு அடிப்படை வசதியில் மக்களை அடியோட காலியோட செய்கிறாங்க. அடியோட காலி பண்ணதை நிப்பாட்டினது நாங்கள் மக்களை அதே மாதிரி போன 2011 அப்படித்தான் 2010 என்ன பண்ணிட்டாங்க, காலி பண்ண முயற்சி செஞ்சாங்க. 11 மக்களை அங்கே உட்கார வச்சேன். எங்கள் வேளச்சேரி சசி நகர் கங்கநகர் பகுதி மக்களை. அதே மாதிரி இவங்க நாங்கள் படகு குளங்களில் சுத்தம் செஞ்சு அமைப்போம் சொல்லியிருக்காங்க. நான் அமைப்போம் தான் சொன்னேன். சுத்தம் செஞ்சு அது ஆகாய தாமரை நிறைஞ்சிருக்கு, கழிவு நீராக மாறி இருக்கு, அது சுத்தமான வாட்டராக அந்த ஏரியை சுத்தம் செய்த பின்னாடி படகு குழாம் அமைப்பேன் நான் சொல்லியிருக்கேன். இப்படிதான் இவர் அடிப்படை பட்டா ஏரிக்கு என்ன பட்டா கொடுக்க போறாரு, அங்கே இருக்கிற வசிக்கிற மக்களுக்கு கொடுக்கணும். வசிக்கிற மக்கள் தான் இவர் காலி பண்ணுறதுக்கு முயற்சி செஞ்சாங்களே. இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு காலி பண்ணுறதுக்கு முயற்சி செஞ்சு போராட்டங்கள் பண்ணி பல நாட்கள் போராட்டம் பண்ணி மக்கள் ரோடு மறியல் பண்ணி அதில் நாங்கள் கலந்து கொண்டு அவர்களை நிப்பாட்டி இன்றைக்கி வச்சுருக்கோம். நாங்கள் இருக்கிற வரைக்கும் அனைத்து இந்த அண்ணா முன்னேற்ற கழகம் இருக்கிற வரைக்கும் ஏழை எளிய மக்களுக்கு எந்த விதத்திலும் பாதுகாப்பாக இருப்போமே ஒழித அவர்களுக்கு இதாக இருக்கவே மாட்டோம். இளைஞர்களுக்கு விளையாட்டு மைதானங்கிறது அவர் அமைச்சு கொடுத்துருக்காராமா. அந்த மாதிரி அந்த வேளச்சேரி தொகுதியில் எதுவுமே கிடையாது. அந்த இடத்துல இவர் பண்ணின இடத்த போய் நின்றுட்டு இவர் பேட்டி கொடுக்க சொல்லுங்கள். இவர் அரசு நிலங்களை, கோயில் நிலங்களை தனிநபருக்கு வாடகை குத்தகை விட்டு அதில் வருமானம் ஈட்டுறதுக்காக அது 1 மணி நேரத்துக்கு விளையாண்டா இவ்வளோ ரூபா அப்படித்தான் அவர் செஞ்சுருக்காங்களே ஒழிச இங்கே இருக்கின்ற ஏழை இளைஞர்களுக்கு, படித்த இளைஞர்களுக்கு எந்த ஒரு கிரவுண்டும், ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு டென்னிஸ் கிரவுண்டு கூட கிடையாது, ஒரு கபடி கிரவுண்டு கூட கிடையாது வேளச்சேரியில். இதுதான் உண்மை, இதான் நிதர்சனம். அப்படி அவர் செஞ்சார்னா, நான் போய் ஒரு இடத்துல இது தாலுகா ஆஃபீஸை நான் கொண்டு வந்தேன், இந்த மேம்பாலத்தை நான் கொண்டு வந்தேன், இந்த ஃபயர் சர்வீஸை நான் கொண்டு வந்தேன், இந்த எக்ஸ்லைட்டை நான் கொண்டு வந்தேன்னு நான் நின்று, இந்த ரேஷன் கடையை நான் நின்று அந்த இடத்துல பேட்டி கொடுக்குறேன். அது மாதிரி ஒரு இடத்துல அவர் பண்ண சொல்லுங்க. நீங்கள் சொல்கிறத இப்போ இவர் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர் சாதனை சொல்லி ஓட்டு கேட்கிறார். ஆனால் அவர் என்ன சாதனை செய்தார் என்று கேட்டு சொல்லுங்க சொல்றார். இப்போ சுந்தருடன் அன்பழகன்.